தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன். புனித தேவ சகாயம் மண்ணிலே அருள்வரங்களை நாடி தேடி வந்திருக்கின்ற அனைத்து இறை உள்ளங்களுக்கும் இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபிப்பதோடு இறைவன் தந்த அருள்வரங்களுக்கு நன்றியும் செலுத்தி இந்த மறையுரையை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய 2 வாசகங்களினுடைய அடிப்படையில் சிந்திக்கும்போது நிராகரிக்கப்பட்ட மகன் என்ற தலைப்பிலே ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இன்றைய வாசகங்கள் 2மே ஒவ்வொரு மகன் கதையை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. யோசேப்பினுடைய கதையிலே யோசேப்பு மகனாக இருக்கிறார். நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்திய மகனை இங்கு வெளிப்படுத்துகின்றார். இப்படியாக 2 பேரும் சொந்த மக்களால் நிராகரிக்கப்படுகிறார்கள். 2 பேரும் அன்பர்களால், நண்பர்களால், அரவணைக்கப்பட வேண்டியவர்களால் நிராகரிக்கப்படுகின்ற சூழலை நாம் பார்க்கிறோம். 2 வசனங்களிலும் அல்லது வாசகங்களிலும் ஒலிக்கின்ற ஒரே செய்தி, இதோ வருகிறான், இவனை கொன்று விடுவோம். இதோ வருகின்றான், சொத்துக்கு உரியவன் வருகின்றான், இவனை கொன்று விடுவோம் என்ற செய்தியை இங்கு நாம் பார்க்கிறோம். முதலாவதாக யோசேப்பு நிராகரிக்கப்படுகிறான். இஸ்ரேல் அதாவது யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளில் யோசேப்பை அதிகமாக நேசிக்கிறார். நம்முடைய இல்லங்களிலும் செல்லப்பிள்ளை என்று ஒருவர் இருப்பார். அவருக்கு அதிக அன்பு கொடுப்பது வழக்கம். யாக்கோபை பொறுத்தவரையிலே தன்னுடைய இளைய மகனாகிய யோசேப்பிடம் அதிக அன்பு காட்டினார். மட்டுமல்ல, அழகிய வேலைப்பாடுகள் அடங்கிய அங்கியையும் அவனுக்காக கொடுத்திருந்தார். நாம் அதை 37:4 பார்க்கிறோம். அதை பார்த்து கொண்டு மற்ற சகோதரர்கள் வெறுப்படைகின்றார்கள், பொறாமை அடைகின்றார்கள். செக்கேலிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த தன்னுடைய உடன் சகோதரர்களை தேடி செல்வதற்காக யாக்கோபு யோசேப்பை அனுப்பிவிடுகிறார். அவரும் கடந்து சென்று தன்னுடைய அன்பர்களை, தன்னுடைய சகோதரர்களை காண்கின்றார். அந்த நேரத்தில் தான் அவர்களுடைய திட்டம் மாறுகிறது. இவனை கொன்று விடுவோம், கனவின் மன்னன் வருகின்றான் என்று சொல்லி அவனை ஏளனம் செய்து கொன்று விடுவதற்காக தீர்மானிக்கின்றார்கள். அப்போது ரூபன் என்ற சகோதரன் அவர் மீது கனிவு கொண்டு, இந்த இரத்தத்தில் நாம் பங்கு கொள்வது நல்லது அல்ல என்று சொல்லி அவனை எகிப்து வியாபாரிகளுக்கு விற்று விடுவதற்காக அவனுடைய கருத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்படியாக அவர்கள் எகிப்து வியாபாரிகளுக்கு அவனை விற்று விடுகின்றார்கள். அவருடைய அங்கியை எடுத்துக்கொண்டு இரத்தத்தால் புரட்டி ஏதோ கொடிய விலங்கு இவரை கொன்று விட்டது என்று தந்தையிடம் சொல்லலாம் என்று சொல்லி அவரை விற்று விடுகின்றார்கள். ஆனால் நிராகரிக்கப்பட்ட யோசேப் எகிப்தினுடைய ஆளுநராக மாறுகின்றார். அவர் எகிப்தை ஆளக்கூடிய மன்னருடைய அருகாமையில் அமர்ந்து மக்களை ஆட்சி செய்யக்கூடிய உயர்ந்தவராக மாறுகிறார். கடவுளுடைய பார்வையிலே உயர்ந்தவராக இருந்து மக்களை அன்பு செய்யக்கூடியவராக மாறுகின்றார். இவ்வாறு நிராகரிக்கப்பட்ட மகன் உயர்ந்த மனிதராக மாறுகின்றார். மட்டுமல்ல, பஞ்சகாலத்தில் வாடிய தன்னுடைய குடும்பத்தை சேகரித்து அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கவும் இவர் முன் வருகின்றார்.
இப்படியாக உயர்ந்த நிலைக்கு கடந்து வருவதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, நற்செய்தியில் வாசித்த அதிகாரங்களும் நமக்கு சுட்டி காட்டுவது, அங்கும் ஒரு மகன் நிராகரிக்கப்படுகிறான். நிலக்கிழார் ஒருவர் திராட்சை தோட்டம் போட்டு வேலி அடைத்து பிழிவுக்குழி வெட்டி காவல் மாடம் கட்டி தொழிலாளர்களிடம் குத்தகைக்கு விட்டுவிட்டு செல்லுகின்றார். பணியாளர்களை அழைத்து தகுந்த காலத்தில் அழைத்து அவர்களை அந்த சேகரிப்பதற்காக, கனிகளை சேகரிப்பதற்காக அழைத்து விட்டு அவர்களை அனுப்புகின்றார். ஆனால் இந்த பணியாளர்கள் அனைவரும் கொல்லப்படுகின்றார்கள். ஒருவர் பின் இன்னொருவராக பணியாளர்கள் அனுப்பப்படுகிறார்கள். ஆனால் எல்லோருமே கொல்லப்படுகிறார்கள். அப்போது அந்த தலைவர் நினைக்கிறார், என்னுடைய மகனை அவர்களிடம் அனுப்பினால் அவர்கள் மதிப்பார்கள், அன்பு செய்வார்கள், அவர்கள் உண்மையானதை நீதியானதை செய்வார்கள் என்று நினைத்து தன்னுடைய மகனை அனுப்புகிறார். அந்த மகனையும் கல்லால் எறிந்து கொள்கிறார்கள். அவர்களை நைய புடைத்து கொண்டு விடுவதை நாம் பார்க்கிறோம். அமன்பானவர்களே, இந்த மகனும் கொல்லப்படுவதாக நாம் பார்க்கிறோம். இதனுடைய இறையியல் கருத்தை ஆழமாக சிந்திக்கும் போது, தந்தையாகிய கடவுள் உலகத்தினுடைய மக்களை அன்பு செய்வதற்காக பல மக்களை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். சமூக தலைவர்களை தேர்வு செய்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை தேர்வு செய்கிறார். இறைவாக்கினர்களை தேர்வு செய்கிறார். அவர்களை அனுப்பிய பின்னும் மக்கள் ஆண்டவரிடம் வராததால் ஆண்டவர் நினைக்கிறார், நான் அன்பு செய்கின்ற ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பினால் மக்கள் மீட்படைவார்கள் என்று நினைத்து தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்புகிறார் ஆண்டவராகிய கடவுள். அப்படி ஆண்டவராகிய கடவுள் அனுப்பிய மகனுக்கு உவமையாக சொல்லப்பட்டதுதான் இந்த உவமையும் இருக்கிறது. தன்னுடைய மகனை அனுப்புகிறார். அவர்கள் கொண்டார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் சிலுவை மரணத்தால் ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை, உயிர்ப்பை அவர்களுக்கு கொடுக்கின்றார். தோட்டத்திற்கு வெளியே கொல்லப்பட்ட அந்த மனிதர் இயேசு கிறிஸ்துவாக பாவிக்கப்படுகின்றார். ஆமன்பானவர்களே, இயேசு தன்னுடைய மறை நூலிலே அழகாக சொல்லுகின்றார், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூலைக்கல் ஆயிற்று. யோசேப்பு சகோதரர்களால் வெறுக்கப்பட்டார். அவர் எகிப்தினுடைய ஆளுநராக மாறுகின்றார். இயேசு உதறி தள்ளப்பட்டார். உயிர்ப்பு வழியாக மக்களுடைய மீட்பராக மாறுகின்றார். அமன்பானவர்களே, இந்த இரண்டு வாசகங்களும் ஒரு சில ஒத்தமைகளை நமக்கு தருகின்றது. ஒன்று போல் அமைக்கின்ற கருத்துக்களை நமக்கு தருகின்றது. முதலாவதாக, யோசேப்பு சகோதரர்களால், அன்பர்களால் வெறுக்கப்படுகிறார். அதே போல இயேசுவும் தன்னுடைய அன்பர்களால், தன்னுடைய சீடர்களால், அன்பு செய்த மக்களால் வெறுக்கப்படுகின்றார்கள். இரண்டாவதாக, இருவரும் தந்தையால் அதிகமாக அன்பு செய்யப்பட்டவர்கள். யாக்கோபு யோசேப்பை அதிகமாக அன்பு செய்தார். தந்தையாகிய கடவுள் இயேசுவை அன்பு செய்தார். அதனுடைய அடையாளமாக மக்கள் மேல் கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்தி கொண்டு அவரை இந்த உலகிற்கு அனுப்புகின்றார். மூன்றாவதாக பார்க்கும்போது, இரண்டு பேருமே வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறார்கள். யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்கு யூதாசால் காட்டி கொடுக்கப்பட்டு விற்கப்படுகின்றார். நான்காவதாக, இருவருமே கொல்லப்பட்டவர்களாக நினைத்தார்கள். ஆனால் இருவருமே ஆளுநராக ஒருவர் மாறுகிறார். இயேசு கிறிஸ்து மீட்பராக இந்த உலகத்திலே மீட்பு தன்மையை வெளிப்படுத்துகின்றார். அமன்பானவர்களே, யோசேப்பு எகிப்தில் உயர்த்தப்பட்டார். உலக மக்கள் வரலாற்றிலே இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார்.
இங்கு 2 அங்கிகளை பற்றி சொல்லப்படுகின்றது. யோசேப்பினுடைய அங்கியை இரத்தத்தால் புரட்டி அவர்கள் தந்தையிடம் ஒப்படைக்கின்றார்கள். இங்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அங்கியையும் அவர்கள் உரிந்தெடுக்கிறார்கள். இரத்தத்தால் ஒட்டி பிடித்த அந்த உடலிலிருந்து பிடித்தெடுத்திருக்கிறார்கள். அந்த அங்கேயும் இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. இப்படியாக தவக்காலத்தில் இருக்கின்ற நமக்கு இந்த சிந்தனைகள் பெரிய மாற்றத்தை தரக்கூடிய சிந்தனைகளாக தரப்படுகின்றது. நம்முடைய வாழ்விலும் புனித தேவசகாயத்தை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே துன்பங்களை அனுபவித்தார், வேதனைகளை அனுபவித்தார், உதறி தள்ளப்பட்டார், உதவாக்கரை என்று அப்புறப்படுத்தப்பட்டார், திருச்சபைக்காக அவர் துன்புறுத்தப்பட்டார். இறுதியிலே இந்த மண்ணிலே பிறந்த மைந்தன் திருச்சபைக்கு மனம் வீசுகின்ற நல்ல புனிதராக இன்று இருந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவருடைய மதிப்பீடுகளை பின்பற்றக்கூடியவர்களாக மாறுவோம். அந்த சகோதரர்களிடையே காணப்பட்டது பொறாமை. அந்த பொறாமை அவர்களை கொலைக்கு அழைத்து சென்றது. பொறாமையை விட்டுவிட்டு நல்ல மனதோடு வாழ்வதற்காக ஆண்டவர் என்று நம்மை அழைக்கின்றார். கடவுளின் மகனை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்து அவருடைய பாடுகளிலே பங்கெடுத்து ஒவ்வொரு நாளும் தூய்மையான வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றான். மட்டுமல்ல, கனிகளை கொடுத்து வளமுடைய வாழ்வை வாழ ஆண்டவர் என்று நம்மை அழைக்கின்றார். இந்த சிற்றாலயத்தில் கூடியிருக்கின்ற, திருத்தலத்திலே கூடியிருக்கின்ற எல்லா மக்களும் இணைந்து ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்களுடைய சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து அவர்களை ஒவ்வொரு நாளும் கடவுளிடம் ஒப்படைத்து அவர்களுக்கு உதவிகளை செய்து விட்டு கொடுத்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழக்கூடிய வல்லமைக்காக இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். அவ்வாறு இயேசு ஆண்டவர் தருகின்ற நற்கொடைகளை பெற்று தூய வாழ்வு வாழ்வோம். அதற்கு இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க தொடர்ந்து ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.